பிக் பாஸ் நிகழ்ச்சியே வேஸ்ட்டு தான். கமலே பணத்துக்காகத்தான் போனாரு. இந்த மாதிரியா நம்ம ராபர்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில சாட்டையடி பதில்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ராபர்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 6வது சீசனில் வந்துட்டு கலந்துக்கிட்டாரு. அந்த சீசனில் அவர் பாதியிலேயே வெளியேறினாலும், ரச்சிதாவோட அவர் காட்டின நெருக்கத்தால் பார்த்தீங்கன்னா, பலருடைய மத்தியிலையுமே ட்ராலுக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த சூழலில் தான் இப்போ அவர் ரீசெண்டாக கலந்துக்கிட்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்தும் கமலஹாசன் குறித்தும் பேசியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த பேச்சை பார்த்த ரசிகர்கள் என்ன இப்படி ஓப்பனாகவே போட்டு உடைச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரியா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ கமல் சார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கிறாரு. ஸோ எவ்வளோ தான் படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வந்தாலுமே பிக் பாஸ் ஷோவையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் தொகுத்து வழங்குறாரு. இது வரைக்குமே 7 சீசன்களை கமல் சார் வந்துட்டு தொகுத்து வழங்கிட்டாரு. பட் இதில் இந்த 7வது சீசனில் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானார் கமல் சார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். குறிப்பாக மாயா பூர்ணிமாவோட விவகாரத்தில் கமல் சார் நடந்துக்கிட்ட விதத்தை எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க. ஸோ இந்த சூழலில் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 6வது சீசனில் கலந்துக்கிட்ட ராபர்ட் மாஸ்டர் இது குறித்து பேசும்போது, என்னை பொறுத்தவரை பிக் பாஸ் நிகழ்ச்சியே வீணான ஒன்று தான். எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது. நான் உள்ளே போனது பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் தான். கமலஹாசனுக்கு உலகநாயகன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் இருக்குது. அவருமே பணம் சம்பாதிக்க தானே பிக் பாஸுக்கு போனார். கமலோட சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உள்ளே நடக்கிற பல காட்சிகளை கட் பண்ணிடுறாங்க. சண்டை போடலை, நான் எல்லார்கிட்டையுமே சண்டை போடாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவேன். ஆனால் அந்த சண்டை எதேச்சியாகவே வந்துடுது. என்னுடைய மகள் குயின்சியை கூட பிறந்த நாளுக்கு நான் கூப்பிட்டேன். ஆனால் வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு அவள் வரலை. உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சொந்தம் பந்தம் எல்லாமே. வெளியே வந்தால் அது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரியா நம்ம ராபர்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்தும் கமலஹாசன் சார் குறித்தும் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ கமல் சார் பற்றி பார்க்கும்போது, கமல் சார் வந்துட்டு 50 வருடங்களுக்கும் மேலாக சினிமாவில் இருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புதுமையை புகுத்தி தன்னுடைய நடிப்பில் வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பல நடிகர்களுக்குமே கமல் சார் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாகவும் ரோல் மாடலாகவும் இருக்கிறாரு. இடையில சில காலம் சினிமாவில் இருந்து ஒதுங்கியிருந்த அவர் விக்ரம் படம் மூலியமாக அகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்து இப்போ படு பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்தியன் 2ல் நடித்து முடிச்சிருக்கிற அவர் இப்போது தக் லைஃப் அப்படிங்கிற படத்துலையுமே நடிச்சிட்டு வராரு. கமலஹாசன் இந்திய சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படிங்கிற மாதிரியா மழல வயதிலேயே கேமராவுக்கு முன்னாடி தோன்றின அவர் அதுக்கப்புறமா நடன உதவியாளராக தங்கப்ப மாஸ்டர் கிட்ட சேர்ந்தார். அதுக்கப்புறமா நடிகராகவும் அறிமுகமான அவர் பாலச்சந்தரோட ஆஸ்தான மாணவராக விளங்கினார். தான் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற அவரை பலருமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இதனாலேயே சிவாஜிக்கு அடுத்ததா சினிமா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரியா கமலஹாசனை தான் எல்லாருமே போற்றுறாங்க. நடிப்பு நடனம் மட்டும் இல்லாமல் இயக்கம், தயாரிப்பு, பாடல்கள் எழுதுறது, பாடல்கள் பாடுறது, இந்த மாதிரியா எல்லா ஏரியாவிலையுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை வந்துட்டு நிரூபிச்சிருக்கிறாரு. நடிப்பில் எப்படி புதுமையை புகுத்துவாரோ அதே போல் இயக்கத்திலையுமே அவர் பல புதுமைகளை புகுத்தியிருக்கிறாரு. முக்கியமாக விருமாண்டி படத்துக்கு அவர் அமைத்த திரைக்கதை இன்னைக்கு வரைக்குமே பிரமிக்க செய்து. அதே போல் எந்த தொழில்நுட்பம் வந்தாலுமே அதை முதல்ல சோதனை பண்ணி பார்த்துட்டு வர்றதும் கமலஹாசன் தான். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா வைரமுத்து சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை, இந்த மாதிரியா தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்காகவே வந்துட்டு பாடல்கள் பாடியிருந்தார். அதாவது பாடல் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். ஸோ இந்த மாதிரி கமலஹாசன் சார் பார்த்தீங்கன்னா உலக நாயகனாக படங்களில் விளங்கினாலும் இந்த பிக் பாஸ் ஷோ மூலியமாக அவர் தன்னுடைய தரத்தை குறைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸுமே இருக்குது. ஸோ எனவே அது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.